ஐயையோ அதெல்லாம் வேண்டாம், டேனியல் பாலாஜிக்கு கண்டிஷன் போட்ட விஜய். தமிழ் சினிமா நட்சத்திரங்கள்ல ரொம்பவே முக்கியமான நபர் நடிகர் டேனியல் பாலாஜி. அவரோட திடீர் இறப்பு அப்படிங்கிறது அனைவருக்குமே வருத்தம் அளிக்கக்கூடிய ஒன்றாதான் இருக்குது. டேனியல் பாலாஜி சினிமாவுக்கு வர்ற ஆசையில முறையா படிப்பை முடிச்சுட்டு சினிமாவுக்கு என்ட்ரி கொடுத்தவர். அவர் ஆரம்பத்துல கோலிவுட்ல வாய்ப்பு கிடைக்காம சீரியல்ல கவனம் செலுத்தினாரு. அங்கு நடிப்பு திறமைய வளர்த்துக்கிட்டு கோலிவுட் பக்கம் திரும்பினாரு. அவரு விஜயோட பைரவா படத்துல நடிச்சிருந்தாரு. அப்போ விஜய் ஸ்ட்ரிக்டா கண்டிஷன் போட அதை டேனியல் பாலாஜி மறுத்துட்டதா சினிமா வட்டாரத்துல ஒரு தகவல் வருது. தமிழ் சினிமாவில முன்னணி வில்லன் நடிகர்கள்ல ஒருத்தர் தான் டேனியல் பாலாஜி. சினிமாவில தனக்கான ஒரு பிராண்ட பதித்தவர். சினிமாவில ஆர்வம் கொண்ட இவருக்கு சீரியல் வாய்ப்பு கிடைத்தது. அதுக்கப்புறமா கோலிவுட்ல கால் பதித்த பாலாஜி கமல், சூர்யா உள்ளிட்ட முன்னணி நட்சத்திரங்களோட நடிச்சிட்டு வந்தாரு. முதல் படமான வேட்டையாடு விளையாடு படத்துல தன்னோட நடிப்பு திறனை செதுக்கி இருப்பாரு. அந்த கேரக்டர் எல்லா ரசிகர்களோட மனதிலையுமே இடம் பிடிச்சிருந்தது. அந்த படத்துல அமுதன் அப்படிங்கிற கேரக்டர்ல தெரிக்க விட்டிருப்பாரு. அந்த படத்தோட ஷூட்டிங் வெளிநாடுகள்ல நடந்தப்ப பிணத்துக்கு மேக்கப் போட அங்க இருக்கிற நிறுவனங்கள் $50,000 வரை வேணும் அப்படின்னு கேட்டாங்களா. ஆனா டேனியல் பாலாஜி எனக்கு $100 தாங்க அப்படின்னு கேட்டாரா. கௌதம் மேனனுக்கு என்னவென்று புரியாம அவர் கேட்டதுக்காக கொடுத்தாரா. டேனியல் பாலாஜிக்கு டேனியல் அப்படிங்கிற பேர் வந்ததுக்கு காரணம் அவங்க சித்தி தொடர்ல நடிச்ச அந்த கதாபாத்திரம் தானா. கௌதம் மேனனோட நெருங்கிய வட்டாரத்தில் இருந்த டேனியல் பாலாஜி சூர்யா கூட காக்கா காக்கா படத்துல நடிச்சிருந்தாரு. இந்த படத்துக்கு பிறகு அவரோட புகழ் உச்சத்துக்கு போயிருச்சு. இதுக்கப்புறமா தனுஷோட பொல்லாதவன் படத்திலையும் வடசென்னை படத்திலையும் நடிச்சிருந்தாரு. இன்றும் டேனியல் பாலாஜியோட டெம்ப்ளேட் இணையதளத்துல வைரலாகி வரும். அதுல லைஃப தொலைச்சிட்டியேடா அப்படிங்கிற வசனம் மீம்ஸும் தான் வைரல் ஆகும். இதனால இயக்குனர் வெற்றிமாறனுக்கு நெருக்கமான நண்பர்கள்ல ஒருவராகவும் மாறினாரு. இப்படி சினிமாவால வளர்ந்து வர நடிகராயிருந்த டேனியல் பாலாஜி விஜயோட பைரவா படத்துல நடிச்ச டேனியல் பாலாஜிய டைரக்டர் பரதன் அவரை மொட்டையடிக்கணும் அப்படின்னு சொன்னாரா. ஆனா விஜய் அவரை எவ்வளவோ பெரிய நடிகர், அவரிடம் போய் அப்படி கேட்கறீங்களே, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாரா. ஆனா அடுத்த நாளே மொட்டையோட வந்து அதிர்ச்சி கொடுத்திருக்கிறாரு. இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இந்த படம் தான் எனக்கு முக்கியம், அடுத்த படம் பிறகு பாத்துக்கலாம் அப்படின்னு கடந்து போயிட்டாரா. இப்படி சினிமாவில தன்னை முழுமையா ஈடுபடுத்திக்கிட்ட அவருக்கு நேற்று மாரடைப்பு ஏற்பட்டு உயிர் பிரிஞ்சிருக்குது அப்படிங்கிறது அவரோட ரசிகர்களால ஏற்றுக்கொள்ளவே முடியாத துக்க செய்தியா அமைஞ்சிருக்குது.